கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் விவகாரம் தலைவிரித்து அடிக்கிறது. மக்களை ஏமாற்றுகிறதா திமுக அரசு அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. உலக லெவல்ல எல்லா துறைகளிலும் களமாடிய தமிழ்நாடு இன்னைக்கு கள்ளத்தனமா போயிருச்சு, மிகவும் கேவலமா போயிருச்சு, மிகவும் தரங்கெட்டத்தனமா போயிருச்சுன்றதுக்கோட சான்று இந்த கள்ளச்சாராயம். என்ன சொல்றாங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கவே தகுதி கிடையாது, அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும், இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. மக்கள் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, கண்ணுக்கு எதிர அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்களுக்கு எதிர கதற வயிறு வலிச்சு கண்ணு முன்னாடி இறந்து போயிருக்காங்க. இறந்து போனவங்க சொன்ன கணக்கே தப்பு, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, ஆனால் உங்களுக்கு வெளிக்காட்டுற கணக்கு தப்பு. இன்னும் நிறைய பேருக்கு கண்ணு தெரியாம போயிருக்கு, நிறைய பேர் சுயநலவை இழந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதை கண்டுகொள்ளவே இல்லை திமுக அரசு. இவங்களோட பர்மிஷன் இல்லாம இவங்க எப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்க, எப்படி விநியோகம் பண்ணினாங்க, எப்படி மக்கள் கைக்கு வந்தது? அப்ப போதையை ஆதரிக்கிறது திமுக அரசுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பேற்கணும், திமுக அரசு பொறுப்பேற்கணும். அவர்களுடைய கவனக்குறைவாலையும் அவர்களுடைய சரியான ஆட்சி முறை நிர்வாகம் சரியில்லாதனாலும் தான் இந்த தவறு நடந்திருக்குது. இந்த மாதிரியான தவறுகள் இன்னைக்கு நடந்து இன்னைக்குதான் இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்திருக்கும், இன்னைக்கு அம்பலமாயிருக்கு. அப்ப இத்தனை நாள் நடந்துட்டு இருக்கும் போது பர்மிஷன் கொடுத்தது யாரு? காவல்துறை மீது நடவடிக்கை எடுங்க, மினிஸ்டர் மேல நடவடிக்கை எடுங்க, எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுங்க. கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும், முதலமைச்சர் ஸ்டாலின் எடுக்கணும். அப்பதான் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும் இந்த ஆட்சி மேல. இல்லை என்றால் இந்த ஆட்சி தூக்கி வீசப்படும் 2026. இல்ல இப்ப பண்ணிருக்கிறது நல்லாச்சியா? மக்கள் கதறாங்க, அன்னாடங்காட்சிங்க, அழுகுறவங்க, ரோட்ல நிக்கிறவங்களும் அன்னாடங்காட்சிங்க, உனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன், 20 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன்னா போன உயிரை. மேடம், இன்று ஒரு அலங்கோலம் இந்த ஆட்சியில் நிகழ்ந்திருக்கின்றதை நான் ஒத்துக்கிறேன். நான் பகிரங்கமா ஒத்துக்கிறேன். நான் இதனால வரைக்கும் ஆதரித்து பேசினேன், இப்ப நான் பகிரங்கமா ஒத்துக்கிறேன். இந்த ஆட்சி உண்மையிலே மக்களுக்கான ஆட்சினா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும் மேடம். எடுத்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கும். உச்சபட்ச தண்டனை என்னங்க? கொஞ்ச நாள் வச்சுட்டு உள்ள விடுறதா? தூக்கல போடுங்க, நீங்க தூக்கல போடுங்க மேடம். கள்ளச்சாராயம் காய்ச்சினா இந்த மேட்டர்ல தூக்கல போடுங்க எல்லாரையும். வணக்கம் காஸ்ட்ரோ. வணக்கம் மேடம். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் விவகாரம் தலைவிரித்து அடிக்கிறது. மக்களை ஏமாற்றுகிறதா திமுக அரசு அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க? உலக லெவல்ல எல்லா துறைகளிலும் களமாடிய தமிழ்நாடு இன்னைக்கு கள்ளத்தனமா போயிருச்சு, மிகவும் கேவலமா போயிருச்சு, மிகவும் தரங்கெட்டத்தனமா போயிருச்சுன்றதுக்கோட சான்று இந்த கள்ளச்சாராயம். இந்த கள்ளச்சாராயம் எப்படி வந்தது? அதான் சொல்றேன் கேளுங்க. எந்த அரசா இருந்தாலும் சரி, அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, தவறு நடந்தா அந்த கட்சியையும் அந்த அரசாங்கத்தையும் அந்த அரசை நடத்தக்கூடிய தலைவரையும் நம்ம கண்டிப்பா எதிர்க்கணும். என்ன சொல்றாங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கவே தகுதி கிடையாது, அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும், இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. மக்கள் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, கண்ணுக்கு எதிர அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்களுக்கு எதிர கதற வயிறு வலிச்சு கண்ணு முன்னாடி இறந்து போயிருக்காங்க. இறந்து போனவங்க சொன்ன கணக்கே தப்பு, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, ஆனா உங்களுக்கு வெளிக்காட்டுற கணக்கு தப்பு. இன்னும் நிறைய பேருக்கு கண்ணு தெரியாம போயிருக்கு, நிறைய பேர் சுயநலவை இழந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதை கண்டுகொள்ளவே இல்லை திமுக அரசு. இவங்களோட பர்மிஷன் இல்லாம இவங்க எப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்க, எப்படி விநியோகம் பண்ணினாங்க, எப்படி மக்கள் கைக்கு வந்தது? அப்ப போதையை ஆதரிக்கிறது திமுக அரசுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? வன்மையான கண்டனங்கள், தமிழ்நாடு அரசுக்கு வன்மையான கண்டனங்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் மிகவும் கவனத்தோடு செயல்பட்டிருக்கணும் இந்த விஷயத்துல. காவல்துறை மிகவும் கவனத்தோடு செயல்பட்டிருக்கணும். இந்த 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 நிகழ்வு மிகவும் மோசமான துயர சம்பவம். 35க்கும் மேற்பட்ட உயிர்கள் போயிருக்குது. காவல்துறை இல்ல மேடம், கேளுங்க மேடம். 35க்கும் மேற்பட்ட உயிர்கள் போயிருக்குது. வன்மையான கண்டனங்கள், எந்த மாற்று கருத்து கிடையாது. திமுக அரசா இருக்கலாம், முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். நிறைய பேர் கண்ணு தெரியாம. முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பேற்கணும், திமுக அரசு பொறுப்பேற்கணும். அவர்களுடைய கவனக்குறைவாலையும் அவர்களுடைய சரியான ஆட்சி முறை நிர்வாகம் சரியில்லாதனாலும் தான் இந்த தவறு நடந்திருக்கு. அதிகாரிகள் பர்மிஷன் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா? காவல்துறையில் சில கருப்பு ஆடுகள் இருக்கிறாங்க. காவல்துறையில் இருக்கக்கூடிய சில கருப்பு ஆடுகளுடைய ஒரு விதமான ஒரு ஒத்துழைப்பு இல்லாம நடந்திருக்காரு. காவல்துறையில் சில காவல்துறைக்கு இந்த அதிகாரம் பண்ணலாங்கிற தைரியம் கொடுப்பது யாரு? இல்ல மேடம், அதான் மேடம் நான் சொல்றேன். ஆட்சியாளர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பி, அதுக்கடுத்து மினிஸ்டர், அந்த பகுதிக்கான ஒரு பொறுப்பா இருக்கக்கூடிய மினிஸ்டர், எல்லாரும் மேலேயுமே முதலமைச்சர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்தே தீரணும். அப்பதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும். முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நம்பிதானங்க 40க்கு 40 ஓட்டு போட்டாங்க. ஸ்டாலினுடைய ஆட்சி முறை மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இதற்கு வன்மையான கண்டனங்கள் நான் பதிவு பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா,
மக்கள் வந்து இந்த ஆட்சி, இந்த திமுக ஆட்சி என்பது ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கானதுன்றதை நாங்க நம்புறோம். இன்னமும் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியை இன்னும் நம்புறேன். ஆனா இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது அந்த நம்பிக்கை மீது ஒரு பேரிடி விழுகுது. இதை தயவு செய்து வந்து முதலமைச்சர் ஸ்டாலினும் திமுக அரசும் புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு அரசு புரிஞ்சுக்கணும், காவல்துறை புரிஞ்சுக்கணும். முதல் காவல்துறையில் இருக்கக்கூடிய கருப்பாடுகளை டிஜிபி சங்கர் ஜிவால் வந்து களை எடுக்கணும், முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து களை எடுக்கணும். இதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த துறையில இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒத்துழைப்பு இல்லாம நடந்திருக்காது. இது பல்வேறு துறைகள். காசு கொடுத்த இல்ல, இப்ப இறந்து போன குடும்பத்துக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதுமா? பணம் வந்து ஒரு உயிருக்கு வந்து விலையாகாது. அதிகமா பணம் கொடுத்தா மக்கள் அதிகமா பணம் கொடுத்தா மக்கள் வாயடிச்சிருவாங்கன்னு சொல்லி உயிர் வந்து விலை மதிப்பற்றது மேடம். நான் என்ன சொல்றேன்னா, அரசுல வந்து நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வரும். குழந்தைங்க அந்த நியூஸ் பாத்தீங்களா? குழந்தைங்க எல்லாம் அழுகுறது பாத்தீங்களா? அவங்க வயிறு வலியில ரோட்ல புரண்டு இறந்து எல்லாமே பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு. இல்ல, நிறைய விஷயங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அதனால நான் கேக்குறேன் மேடம். எப்படி சொல்றதுன்னா, இந்த மாதிரி விஷயம் நம்ம ஆதரிக்க முடியாது மேடம். ஆட்சி முறையில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்க சொல்லலாம், நிறைகள் நீங்க சொல்லலாம், விவாதங்கள் நம்ம வைக்கலாம். எல்லா ஆட்சியும் எதுவும் தவறு இருக்கும். ஆனா இந்த மாதிரியான தவறுகள் நடக்கும்போது கண்டிப்பா இரும்பு கரம் கொண்டு அதை அடக்கணும். இந்த மாதிரியான தவறுகள் இன்னைக்கு நடந்து இன்னைக்குதான் இது வந்துட்டு ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்திருக்கும், இன்னைக்கு வந்து அம்பலமாயிருக்கு. அப்ப இத்தனை நாள் நடந்துட்டு இருக்கும் போது பர்மிஷன் கொடுத்தது யாரு? அதான் மேடம் சொல்றேன், நடவடிக்கை எடுங்க, ஆட்சியில சீர்திருத்தம் கொண்டு வாங்க, காவல்துறை மீது நடவடிக்கை எடுங்க, மினிஸ்டர் மேல நடவடிக்கை எடுங்க, எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுங்க. கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும், முதலமைச்சர் ஸ்டாலின் எடுக்கணும். அப்பதான் வந்து மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும் இந்த ஆட்சி மேல. இல்லை என்றால் இந்த ஆட்சி தூக்கி வீசப்படும் 2026ல. இல்ல நடவடிக்கை எடுப்பாங்களா? இல்ல இன்னைக்கு இந்த நியூஸ் எல்லா நியூஸ் மாதிரி இன்று தலைப்பு செய்தி அதோட பிரேக்கிங்கோட போயிருமா? இல்ல மேடம், நடவடிக்கை எடுக்கணும் மேடம். அதான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். இது வந்து மிகவும் ஆபத்தானது. கள்ளச்சாராயம் என்பது உயிருக்கு கேடு, உயிருக்கு தீங்கு, உயிரை அழிக்கும், மனித வாழ்வை கெடுக்கும், குடும்பங்களை கெடுக்கும், சமுதாயத்தை கெடுக்கும், ஒட்டுமொத்த சமுதாயத்தை வந்து அழித்து ஒழிக்கும் இது அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் இனிமேலாவது விழித்துக் கொள்ள வேண்டும், திமுக அரசு இனிமேலாவது விழித்துக் கொள்ள வேண்டும். விழித்துக் கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த மேட்டர்ல, இந்த மாதிரி மேட்டர்ல எடுக்கல. நான் இன்னைக்கு சொல்றேன், 2026ல இந்த ஆட்சி தூக்கி எரியப்படும் மேடம். நடக்கல மட்டும் பாருங்க மேடம். நீங்க தாங்க சொன்னீங்க இந்திய கூட்டணி தான் வெல்லும், இந்திய கூட்டணி தான் வந்துட்டு எல்லாம் பண்ணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நல்லாட்சி கொடுக்கும், அது வந்து சரியான நிர்வாகத்தை கொடுக்கும். இது ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஏழை எளிய, விளிம்பு நிலை மக்களுக்கான, சிறுபான்மையின மக்களுக்கான ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லி நாங்க இல்ல இப்ப பண்ணிருக்கிறது நல்லாச்சியா? மக்கள் கதறாங்க, அண்ணாடங்காட்சிங்க, அழுகுறவங்க, ரோட்ல நிக்கிறவங்கள அண்ணாடங்காட்சிங்க. உனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன், 20 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன்னா போன உயிரத்து. மேடம், இன்று வந்து ஒரு அலங்கோலம் இந்த ஆட்சியில் நிகழ்ந்திருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். நான் பகிரங்கமா ஒத்துக்கிறேன். நான் இதனால வரைக்கும் ஆதரித்து பேசினேன், இப்ப நான் பகிரங்கமா ஒத்துக்கிறேன். இனிமேல் இதை எப்படி சீர்திருத்தம் நம்ம யோசிக்கணும். அதுக்கு இன்னமும் வந்து இந்த மக்கள் வந்து இந்த ஆட்சி மீது நம்பிக்கை இழக்க கூடாது. இந்த ஆட்சி உண்மையிலே மக்களுக்கான ஆட்சினா, இந்த ஆட்சி உண்மையிலே மக்களுக்கான ஆட்சினா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும் மேடம். எடுத்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கணும். உச்சபட்ச தண்டனை என்னங்க? கொஞ்ச நாள் வச்சுட்டு உள்ள விடுறதா? தூக்கல போடுங்க, நீங்க தூக்கல போடுங்க மேடம். கள்ளச்சாரம் காய்ச்சினா இந்த மேட்டர்ல தூக்கல போடுங்க, எல்லாரையும் தூக்கல போட்டா தான் அந்த 35 ஆத்மாவும் சாந்தி அடையும். இந்த மக்களுக்கு உண்மையிலே வந்து நீதித்துறை மீது நம்பிக்கை வரும், காவல்துறை மீது நம்பிக்கை வரும், தமிழக அரசு மீது நம்பிக்கை வரும், திமுக மீது நம்பிக்கை வரும், முதலமைச்சர் ஸ்டாலின் மீது நம்பிக்கை வரும். இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது காவல்துறை மேல இருக்கிற ஒரு மரியாதையே போயிருது இல்ல மேடம்? அதான் நாங்க சொல்றோம் மேடம், காவல்துறையில் கருப்பாடுகள் இருக்கிறார்கள். நான் தான் சொல்றேன், ஒத்துக்கிறேன். நான் அதை களை எடுங்க. ஊழல் வாங்குபவர்கள், லஞ்சம் வாங்குபவர்கள், தவறு செய்பவர்கள் காவல்துறையில் இருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன்றேன்ல. எம்எல்ஏ இருக்கிறார்கள், எம்பி இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த மாதிரி தவறுகளில் ஈடுபட்டு இருந்தா நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும். எந்த மாற்றுக்கிறது கிடையாது. தவறுங்க யாரும் ஆதரிக்கல, இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படணும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். 35 பேர். நீங்க ஒண்ணு இல்ல, நம்ம யூனியன் கார்பரேட் வெளியே கொடுத்திருக்க கணக்கு தப்பாங்க. 35 பேரின் வெளியே கொடுத்திருக்க கணக்கு தப்பா. உள்ள அதிகமான உயிர்கள் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு கண்ணு தெரியல, நிறைய பேர் வந்து அவங்க சுயநிலவு இல்லாம இருக்கிறாங்க. ஆண்களும் சரி, பெண்களும் சரி. இதுல குறிப்பா பெண்களும் இதுல இருக்கிறாங்க. அந்த ஊர்ல இருந்த கள்ளக்குறிச்சியில பெண்களுக்கும் இந்த நிலைமையில பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. யூனியன் கார்பரேட் கேஸ் ஒன்று இருக்கு மேடம், போபால்ல. அதுல வந்து விஷவாயு கசிஞ்சது 1980களில். பல ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனாங்க போபால் நகரத்துல, மத்திய பிரதேஷ்ல. அதாவது பெருமுதலாளி ஒரு வணிக நிர்வாகத்தில் அமெரிக்காவை சேர்ந்து நடத்துறாரு. அவர் தப்பிச்சு போயிட்டாரு இந்தியால இருந்து. இதுலயும் பெரும் முதலாளிகளுடைய தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் வந்து நான் என்ன சொல்றேன்னா, அவர்களையும் நாம் பிடித்து களை எடுக்க வேண்டும். உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை வழங்கணும். வழங்கினாதான் பயம் வரும் அவர்களுக்கு. பார்க்கலாம் காஸ்ட்ரோ இந்த கேஸ் எப்படி எடுத்துட்டு போறாங்க, என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்குறாங்க. இல்ல இது வந்து ஒரு கேஸ் எடுத்து அவங்களுக்கு சரியான தண்டனைகள் கிடைக்குதா, இல்ல இது பிரேக்கிங் நியூஸாவே முடியுதா அப்படிங்கறத காத்திருந்து பார்க்கலாம். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் வச்சு இமிடியேட்டா விசாரிக்கணும். விசாரித்து 6 மாதம்
மினிமம் 1 மாதம் 6 மாதத்துக்குள்ள இந்த வழக்கை முடிச்சு உடனடியாக உச்சபட்ச தண்டனை வழங்கணும். ஏன்னா 30க்கும் மேற்பட்ட 35க்கும் மேற்பட்ட அப்பாவி ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உயிர்கள் போயிருக்குது. பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் பல பேர். யாரும் உயர் சாதியினரோ யாரும் உயர்ந்த செல்வம் படைத்தவர்கள் கிடையாது. கண்டிப்பாக உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை வழங்கினாதான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சார் ஒரு விதமா இருக்கும். வரலாற்று சார் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்காகவும் ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச தண்டனை வழங்கிய நீதி நிலைநாட்டப்பட்டதுன்றது இந்த சமுதாயத்துக்கு புரியும். கண்டிப்பா இது என்ன இந்த கேஸ் இதுல போய் முடியுது, நீங்க சொன்ன மாதிரி உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்ல இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி முடியுதாங்கிறத காத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.